ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி மெசேஜ் ரிக்வஸ்ட்டை வந்து ஆன் பண்ணி வைக்கிறது இல்லாட்டி ஆஃப் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அன்னோன் ஆக்கள்கிட்ட இருந்து மெசேஜ் வரும் இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் வந்து டிரெக்டாக நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு வந்து வராமல் அது ஒரு மெசேஜ் ரிக்வஸ்ட்டாக வந்து அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த ஆளோட வந்து நம்மளால் சட் பண்ண முடியும். அப்படி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணுறது தான் இந்த டிரெக்ட் மெசேஜ் வந்து ஆன் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தா எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்சு வரைக்கும் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அன்னோன் ஆக்கள்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டாகவே டிரெக்டாக மெசேஜாகவே வராமல் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து, அதாவது ஒரு மெசேஜ் ரிக்வஸ்ட்டாக வந்து அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் எப்படி செட் பண்ணிக்கொள்ளணுமா? இல்லாட்டி அந்த மாதிரி ஆப்ஷன் உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போயுமே எனேபிள் இருக்குது. அது எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த கோனரில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும், அதை வந்து கொடுத்து இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டிரெக்ட் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்போமா இருந்துச்சுன்னா மெசேஜ் ரிக்வஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஒன்றில் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அன்னோன் ஆக்கள்கிட்ட இருந்து வர மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டாக மெசேஜ் ரிக்வஸ்ட்டாக தான் வரும். ஸோ அப்படி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும், தேவைன்னா ஆன் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த டிரெக்ட் மெசேஜஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கொள்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்பாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.